ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். இப்பொழுதுதான் உண்மையான ஒரு அந்த செய்தியை மிக தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். ஏற்கனவே இந்த அசிரியனே சொல்கிறான், நான் இவ்வளவு அரசனை அழிச்சிருக்கிறேன், நான் என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன், அவங்களுடைய கடவுளையெல்லாம் நான் சுக்குநூறாகியிருக்கேன் அப்படின்னு நான் ஏற்கனவே அவனே சொல்லியிருக்கிறான். இப்போ இதற்கான உறுதிப்பாட்டை யார் சொல்லுவது? அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான் ஆண்டவரே என்று இங்கே சான்று சொல்லுவது போல எசேக்கியா சான்று சொல்கிறார். இது உண்மைதான். 18, அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தார்கள். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தார்கள். அதாவது வழக்கமாக மத்திய தரைக்கடல் நாடுகளில் சண்டைகள் நடக்கின்ற போது என்ன நடக்கும்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையே போர் நடக்கின்ற போது அந்த போரிலே தோற்ற நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்க கை வைப்பது அவங்களுடைய தெய்வ சிலைகளை. ஏன்னா அவங்களுக்கு அழுத்தமான சிந்தனை மட்டுமல்ல, ஒரு கோபம். என்னென்னா, நம்முடைய கடவுள் நம்மை காப்பாற்ற முடியலையே, அப்போ இவங்களாம் தெய்வமா? அப்போ வேற்றினத்து தெய்வம் அவனுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறது. நம்ம எல்லாருமே அவன் தெய்வத்தை வழிபடுவோம். நமக்கு தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கணும்? வெற்றியின் தெய்வமாக இருக்கணும். எந்த தெய்வம் வெற்றியை கொடுக்குதோ அதுதான் உண்மையான தெய்வம். இது அவங்களுக்கு அழுத்தமான ஒரு சிந்தனை, அழுத்தமான நம்பிக்கை. வேற்றினத்தாருடைய தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு இவர்கள் எரிப்பது வழக்கமாகவே இருந்தது. இதை அவங்க சொந்த இன மக்கள் மட்டும் அழிப்பதில்லை, வேற்றின மக்களும் அழித்திருக்கிறார். அதாவது யார் சண்டை போட போகிறாங்களோ அவங்கள அழித்திருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்களே பிற நாடுகளை கைப்பற்றுகின்ற போது வேற்றினத்து சிலைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு பணி அவங்களுக்கு. மோசே காலமாக இருந்தாலும் சரி, அல்லது யோசுவா காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் அரசருடைய காலமாக இருந்தாலும் சரி, நீதி தலைவருடைய காலமாக சரி, இவர்கள் எப்பொழுதெல்லாம் வேற்றினத்தாரை வெற்றி கொண்டார்களோ அப்பொழுது முதல்ல கை வைப்பது அவர்களுடைய சிலைகளை தான். அதுக்கு யாவே சொல்லுகின்ற சிந்தனை என்னன்னா, அப்படி அவங்க சிலைகள்லாம் இருந்துச்சுன்னா இவங்க மத்தியிலும் இந்த சிலை வழிபாடு தொடரும். அதற்காகவே இந்த கேரம் என்கிற அந்த ஒரு எபிரேய சொல் இருக்கிறது. கேரம் என்றால் எல்லாமே யாவேக்கு சொந்தம், படைக்கப்பட்டது, யாவேக்குரியது, யாரும் தொட முடியாது. எவரும் எந்த பொருளையும், அது போருக்கு சென்றாலும் சரி, அல்லது சமாதானத்துக்கு சென்றாலும் சரி, அமைதிக்கு சென்றாலும் சரி, எந்த நிலையிலும் எந்த பொருளையும் தொடக்கூடாது, எல்லாமே எரிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் ஒரு முறை ஆயிலே சண்டை நடக்கின்ற போது ஆயில தோல்வி ஏற்படுகிறது யோசுவா காலத்தில். அது எப்படின்னா, ஏன் தோல்வி அடைந்தார் என்றால் பின்னால் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எரிக்கோவில் அவர்கள் போரிட்ட போது அங்கிருந்த சில பொருட்களை ஒரு தனி நபர் எடுத்துட்டு போயிட்டார், தன்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சிருந்தார். பின்னால் தான் இவர்களுக்கு தெரிகிறது, ஆயிலை தோல்வியேற்ற போது யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கிறார். அதாவது கேரம் என்கிற
அந்த எல்லா பொருட்களையும் அழிக்க வேண்டும். எந்த பொருளும் இருக்கக்கூடாது. பிற இனத்தாருடைய பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் புதிய நகரங்களை அவர்களுடைய அழிவிலிருந்து கட்ட வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு சொல்லப்பட்டதான் இந்த கேரம் என்பது. எபிரேய வார்த்தை. கேரம் என்றால் முழுவதுமாக அழிக்க வேண்டும். அப்போ இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிற சிந்தனையும் அதைத்தான் விளக்குகிறது. அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பில் இட்டு எரித்தார்கள். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. உண்மை கடவுள் அல்ல. இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் கடவுள்களுக்கு உருவம் இல்லை. இட்ஸ் அ டிரான்செண்டன்ட் காட். கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். அவருக்கு உருவம் வைக்க முடியாது. உருவ வழிபாடு என்பது இஸ்ராயல் மக்கள் மத்தியில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எனவேதான் மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே, அவர்கள் உண்மையான கடவுள் அல்ல. எனவே எங்கெங்கெல்லாம் மரமோ அல்லது கல்லோ கடவுளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது உண்மையிலே அழிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாவற்றையும் அழிக்க முயற்சி எடுக்கிறார்கள். தொடர்ந்து 19ஆம் வசனம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் கடவுளாய் ஆண்டவரே. இறுதியாக அவருடைய கடைசி மன்றாட்டு என்னன்னா, இந்த செனாக்கிரிப்பினுடைய கையிலிருந்து யாரை காப்பாற்ற வேண்டும்? இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரையும், அதாவது தென்னாட்டு மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகி ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுள், யாவே ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, பிற இனத்தாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் யாவே இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, எல்லா இனத்தாருக்கும் கடவுள். ஒரு அருமையான ஒரு மன்றாட்டு. எசேக்கியா 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம். எனக்குரிய அந்த மடலை வாசித்த பிறகு அவனுடைய மனதில் இருந்து வருகின்ற இந்த ஆதங்கங்களையெல்லாம் கொட்டுகிறான். எந்த அளவுக்கு யாவே இவனுக்கு துணை செய்திருக்கிறார், இன்னும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறான். அதே சமயத்தில் அசிரிய மன்னர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அவர்கள் எல்லாரையும் அழித்திருக்கிறார்கள். அதற்கு யாவே பதிலடி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கடவுள்கள் உண்மையிலே கடவுள்கள் அல்ல என்று வலியுறுத்தி சொல்லி அருமையான ஒரு இறைவேண்டலை இங்கே நம்ம எசேக்கியா இறைவேண்டத்திலே எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம். அடுத்து ஏசையா இறைவாக்கினர் மீண்டும் யாவேயின் உடனிருப்பை ஏசையாவுக்கு இறைவாக்கு வழியாக உறுதிப்படுத்துகிறார். அந்த 20ஆவது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது. எசேக்கியாவுக்கு இப்போ ஏற்கனவே எசேக்கியா யாவேனுடைய பாதத்தில் விழுந்து கோவிலில் போய் அழுது புலம்புகிறான். அந்த மடலை வைத்து நீரே வாசித்து எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லும், உன்னுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். சிறிய மன்னன் என்னென்ன பண்ணான் அப்படின்னு உமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் வேற்றினத்தாருடைய நாடுகளை எல்லாம் அழித்து ஒழித்தான். அந்த வேற்றினத்தாருடைய சிலைகளை எல்லாம் அவன் எரித்து போட்டெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இப்போ ஆண்டவரே நீர் தான் எனக்கு பதில் சொல்லணும், நீ தான் எங்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று யாவே இடத்துல வேண்டியதை, இறைவேண்டல் செய்ததை, அந்த செய்தி யாருக்கு போகுது? எசேயாவுக்கு போகிறது. எசேயாவுக்கு போன உடனேயே அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆமோத்சின் மகனாய் ஏசையா எசேக்கியாவுக்கு ஆள் அனுப்புகிறான், அரசனுக்கு ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்பட வேண்டாம், ஆண்டவருடைய இஸ்ரேலுடைய ஆண்டவராய் கடவுள் இதைத்தான் சொல்கிறார் என்று சொல்லி யாருக்கு இறைவாக்காக சொல்லுகிறார்?
எசேக்கியாவுக்கு இறைவாக்க எசேக்கியாவிடம் சொல்லப்படுகிறது. யாரை குறித்த இறைவாக்கை சொல்லுகிறார்? செனாக்கரிப்பை குறித்த இறைவாக்கை சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை அதைத்தான் நாம் பார்க்கிறோம். செனாக்கரிப்புக்கு எதிராக ஏசையா, அந்த ஏசையா என்கிற இறைவாக்கினர் எசேக்கியாவிடத்தில் என்ன சொன்னார்? இப்போ ஏறக்குறைய இது 20ஆம் வசனம் ஒரு முன்னுரை போல, வரப்போகிற இறைவாக்குக்கு ஒரு முன்னுரை போல இருக்கிறது. எசேக்கியாவிடத்திலே ஆள் அனுப்பி இதெல்லாம் நடக்கப் போகிறது, இதெல்லாம் செனாக்கரிப்புக்கு நிகழப்போகிறது என்று இறைவாக்காக செனாக்கரிப்புக்கு எதிராக கூறுகிறார். அப்போ 21லிருந்து 28 வரை செனாக்கரிப்பு என்னென்ன இடர்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சந்திக்கப் போகிறான், அவனுடைய நிலை இனி என்ன, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய மனநிலை புரிகிறது. நீ யாவையிடத்தில் வேண்டி இருக்கிறாய், என்னிடத்திலும் உதவியை கேட்டு இருக்கிறாய். யாவே உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இறைவாக்கை உரைக்கிறார் என்று சொல்லி செனாக்கரிப்பை பற்றிய இறைவாக்கை ஏசாயாவிடத்தில் கூறுகிறார். 21 வாசிங்க. அதான் அடுத்த பகுதி 21 முதல் 28. செனாக்கரிப்புக்கு எதிராக யாவேயின் இறைவாக்கு. அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே. செனாக்கரிப்புக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வாக்கு என்ன வாக்கு? கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள். கன்னி மகள் சியோன். சியோன் என்பது என்ன? எருசலேம். எருசலேமை உருவகப்படுத்துவது சியோன். சியோன் என்பது எருசலேம் மலையிலிருந்து சற்று இறங்கி ஒரு குன்று இருக்கிறது. அந்த குன்றுக்கு பெயர் தான் சியோன். அந்த சியோன் என்பது முக்கியமான இடம். அங்கு தான் தாவீது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே தான் உடன்படிக்கை பேழை தாவீது காலத்தில் இருந்தது. இங்கிருந்து தான் எருசலேமில் அதன் உச்சியில் சாலமோன் மிகப்பெரிய கோவில் கட்டிய பிறகு இங்கிருந்து உடன்படிக்கை பேழையை அவர்கள் எடுத்து சென்றார்கள். அதனால் சியோன் மலை என்றாலே முக்கியமானது. தாவீதினுடைய பழைய நகர். அவன் எருசலேமை கைப்பற்றிய பிறகு எபூஸ் என்று தான் அந்த நகர் பெயர் இருந்தது. எபூஸை கைப்பற்றிய பிறகு அதற்கு ஈர்ஷலோம், அதாவது அமைதி நகர் என்று பெயரிட்டான். எருசலேம் எல்லாரும் வரக்கூடிய ஒரு நகராக தாவீது காலத்தில் இருந்தது. காரணம் என்னவென்றால் எருசலேம் எந்த இனத்துக்கும் உரிய நகர் அல்ல. யூதாவுக்கு கூட அது சொந்த நகர் அல்ல. யூதாவின் நகர் பெத்லேயம் தான். அதனால் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு நகரில் இருந்தது. எருசலேம் என்பது இன்னொரு வேண்டும் பரித்த நகர். அந்த நகர் ஒரு நடுநிலைமையான நகராக இருந்தது. எல்லா இனங்களும் வரக்கூடிய நகராக இருந்தது. தாவீது அப்படி தான் அதை பார்த்தான். பெத்லேயமில் அவன் அதை பெருமைப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை அவன் செய்ய விரும்பலை. இதுக்காகவே அவன் எபுசேயர்களிலிருந்து போடிட்டு அந்த நகரை கைப்பற்றி அதை யாவேயினுடைய நகராக மாற்றினான். அதில் கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு பேரார்வம் அவனுக்கு இருந்தது. யூதா அல்லது பிற யூத குழுக்களுடைய நகரங்களாக இருந்தால் நிச்சயம் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். இது அவங்களுடைய நகர் தான், நம்ம ஏன் அந்த நகருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த இனவாதம் இருந்திருக்கும், இந்த குழுவாதம் இருந்திருக்கும். ஆனால் எருசலேமை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. அது பொதுமையான நகர். அது எபுசேயர்களிடமிருந்து கைப்பற்றிய நகர். அதனால தான் தாவீது அந்த நகரை முன்னிலைப்படுத்தினான். பெத்லேயம் அவன் முன்னிலைப்படுத்தலை. தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வேறுபாடு தான். சவுல் தன்னுடைய சொந்த ஊராகிய கீபியாவை முதன்மைப்படுத்தினான். அங்கே தான் அவனுக்கு எல்லாம், அவன் தங்கியிருந்தது அங்கே தான், எல்லாரையும் சந்தித்ததும் அங்கே தான், கீபியாவில் தான். ஆனால் தாவீது பெத்லேகமை முன்னிலைப்படுத்தவே இல்லை. எருசலேமை முன்னிலைப்படுத்தினான். எல்லாரும் அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் எனக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் கன்னிமகள் சியோன் முன்னை இகழ்கிறாள். இந்த சியோன் என்கிறது எருசலேம். எருசலேம் உன்னை இகழ்ந்து பார்க்கிறார்.
இகழ்ச்சியோடு பார்க்கிறார். அடுத்து, உன்னை பார்த்து நகைக்கிறாள். உன்னை பார்த்து நகைக்கிறாள். சீயோன் மகள் வந்து உன்னை இகழ்வது மட்டுமல்ல, நகைத்தல். நகைத்தல் என்றால் அது சிரிப்பு அல்ல. நகைத்தல் என்றால் கேலி கூத்து, கேலியாக உன்னை ஒருவரை நடத்துவது. அதற்கடுத்து, மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இகழ்ந்தாய்? யாருக்கு எதிராய் குரல் எழுப்பினாய்? யாரை நீ பழித்து இகழ்ந்தாய்? யாருக்கு எதிராக குரல் எழுப்பினாய்? யாரை நீ இருமாப்புடன் நோக்கினாய்? இப்போ செனாகரிப்பு வந்து யாருக்கு எதிராக பேசி இருக்கிறான்? ஏதோ மனிதர்களுக்கு எதிராக பேசல. நீ வந்து யாருக்கு எதிராக பேசுவதா நினைச்சு கொண்டு பேசி கொண்டு இருக்கிறாய். நீ வந்து எசேக்கியா அரசனை எதிர்த்து பேசுகிறேன்னு நீ பேசி கொண்டு இருக்கிறாய். ஆனால் உண்மையிலே நீ யாரை எதிர்த்து பேசி இருக்கிறாய்? யாவையை எதிர்த்து பேசி இருக்கிறாய். அவருக்கு எதிராக பழித்துரைத்திருக்கிறாய். அவருக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறாய். அவருக்கு எதிராக நீ இருமாப்புடன் நோக்கி இருக்கிறாய். எனவே அதற்குரிய தண்டனையை நீ அனுபவித்தான் ஆக வேண்டும். 23, நீ உன் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து. நீ என் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து. இந்த 3 தூதர்கள், தத்தான், ரப்சாரிசு, அதே மாதிரி ராப்சாக்கே, இந்த 3 தூதர்களும் யாரை பழித்துரைக்கிறார்கள்? எசேக்கியாவை பழித்துரைப்பது போல யாவையை பழித்துரைக்கிறார்கள். எப்படி பழித்துரைக்கிறார்கள்? எண்ணற்ற என் தேர்களோடு நான் மலையுச்சிக்கு. எண்ணற்ற என் தேர்களோடு, அதாவது இவன் வந்து அசிரிய மன்னன் வந்து தேர்ப்படைகள் வைத்திருக்கிறார். அந்த தேர்ப்படைகள்லாம் எண்ணற்ற தேர்ப்படைகளோடு நான் மலையுச்சிகளுக்கே நான் தேர்ப்படையோடு சென்றிருக்கிறேன் அப்படிங்கிறான். மலையுச்சிகளுக்கு தேர்ப்படைகள் போகாது. ஆனால் இவருடைய தேர்ப்படைகள் எங்கே போகுது? மலை உச்சிகளுக்கே போகிறதா. லெபனானின் சிகரங்களுக்கு ஏறி சென்றேன். லெபனானின் சிகரங்களுக்கு ஏறி சென்றேன். லெபனான் காடுகள் என்பது, லெபனான் மலைகளும் உயரமான மலைகள். ஏறக்குறைய 2800 அடி உயரமானது ஹெர்மோன் மலை. அதிலேருந்து தான் யோர்தான் நதி புறப்படுகிறது. அந்த ஹெர்மோன் மலை தான் உயரமான மலைப்பகுதி. லெபனான் மலைகள் அப்படியே வெண்பனி படர்ந்த மலைகளாக இருக்கும். உச்சியில் எப்போதும் பனி இருக்கும். அந்த பனி உருகி தான் கோடை காலத்தில் வந்து தண்ணீர் லெபனான் ஆறுகளில் வரும். எனவே அவ்வளவு உயரமான சிகரங்களை கொண்ட அந்த லெபனானினுடைய சிகரங்களுக்கு நான் ஏறி சென்றேன் அப்படிங்கிறான். அதற்கடுத்து, வானலாவிய கேதுரு மரங்களையும் அங்கு நின்ற உயர்ந்த தேவதார் மரங்களையும் நான் வெட்டினேன். கேதுரு மரங்கள், தேவதார் மரங்கள் வந்து லெபனான் காடுகளில் வந்து வளர்ந்து, அதுவும் குறிப்பாக கேதுரு மரங்கள்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அந்த மரத்தை வந்து கட்டிப்பிடிக்க முடியும். அவ்வளவு சுற்றளவு உள்ள ஒரு மரம். பழமையான மரங்களாக இருக்கும், வலிமையான மரங்களாக இருக்கும். அத்தகைய வலிமையான மரங்களை கூட, தேவதார மரங்களை, கேதுரு மரங்களை கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? வெட்டினேன் அப்படிங்கிறான். தொடர்ந்து, அதன் காடுகளின் மிக அடர்ந்த பகுதியான கடை எல்லை வரை சென்றேன். கடை எல்லை வரை சென்றிருக்கிறேன். எனக்கு வந்து எல்லா பகுதிகளும் அத்துபடி அப்படிங்கிறான். லெபனான் பகுதிகளெல்லாம் எனக்கு அத்துபடி. அதற்கடுத்து 24, அயல் நாடுகளில் நான் கிணறு வெட்டி நீர் பருகுவேன். அயல் நாடுகள் எங்கெங்கெல்லாம் இவர்கள் படையெடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் இவர்கள் கிணறு வெட்டி தண்ணீர் பருகி இருக்கிறார்கள். எகிப்தின் ஆறுகளை எல்லாம் என் உள்ளங்கால்களினால் நான் வற்ற செய்தேன் என்றாய். எகிப்தின் ஆறுகளை எல்லாம் என் உள்ளங்கால்களினால் நான் வற்ற செய்தேன். அதாவது அங்கே தண்ணியே இல்லாமல் ஆக்கினேன் அப்படிங்கிறான். எகிப்தின் ஆறு வந்து நைல் நதி வந்து தண்ணி வற்றவே வற்றாது. ஆண்டினுடைய 365 நாட்களும் தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஜீவ நதிகள் என்று சொல்வார்கள். அந்த ஜீவ நதிகளுடைய தண்ணீரையே என்ன பண்ணாரா? வற்றச் செய்தேன் அப்படிங்கிறார். நீ கேட்டதில்லையா? நீ கேட்டதில்லையா அப்படிங்கிறார். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ உனக்கு அறிமுகம் இல்லையா? இதை பற்றி யாரும் உனக்கு எடுத்து சொல்லவில்லையா? என்னுடைய அந்த
ஜகதல பிரதாபங்களை எல்லாம் நீ அறியவில்லையா என்பது போல நான் இவ்வளவு வலிமை உள்ளவனாக அரசனாக இருக்கிறேன், இவ்வளவு சாதனை படைத்த ஆளாக இருக்கிறேன், செனாகரிப்பு, நீ வந்து என்னை இப்போ கேட்டது இல்லையா, என்னை பற்றி கடவுளை வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு அவன் கீழ் நோக்கி பார்க்கிறான். தொடர்ந்து பல நாள்களுக்கு முன்பே இதை நான் தான் முடிவு செய்தேன். பல நாள்களுக்கு முன்பே இதை நான் தான் முடிவு செய்தேன். தொன்று தொட்டே இதை நான் தான் திட்டமிட்டேன். எல்லாமே நான் தான். பாருங்க எத்தனை நான் தான். அரண்சூழ் நகர்களை நீ பாழடைந்த கற்குவியலாய் ஆக்க வேண்டும் என்பதை நான் தான் இப்பொழுது நிறைவேற செய்தேன். பல நாள்களுக்கு முன்பே இதை நான் முடிவு செய்தேன், தொன்று தொட்டே இதை நான் திட்டமிட்டேன், அரண்சூழ் நகர்களை நீ பாழடைந்த கற்குவியலாய் ஆக்க வேண்டும் என்பதை நான் தான் இப்பொழுது நிறைவேறச் செய்தேன். அதாவது அரண்சூழ் நகர்கள் அதான் நகருடைய பாதுகாப்பு. மத்திய தரைக்கடல் நாடுகளில் ஒரு நகர் என்றாலே அதில் வந்து சுற்றி கோட்டைகள் இருக்கும், பெரிய கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள் வந்து வலிமை மிகு கதவுகளாக இருக்கும், எளிதாக வந்து உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு வலிமை மிகு அந்த கதவுகள் கொண்டு அந்த நகர்களை எல்லாம் பாழடைந்த கற்குவியலாய் ஆக்க வேண்டும் என்பதை நான் தான் இப்பொழுது நிறைவேறச் செய்தேன். அப்படின்னா அதாவது அசிரிய படைகள் மிக கடுமையாகவே எல்லா மக்களுக்கும் அழிவை ஏற்படுத்தியிருந்தன. 722 மட்டுமல்ல, 745 ஆரம்பித்து விட்டது அசீரியர்களுடைய ஆட்டபாட்டம். திக்லத் பிளேசர் 3, அதற்கு பிறகு 5ஆம் சல்மனசாருக்கு பிறகு 2ஆம் சர்கோன், இவர்களெல்லாம் வந்து 3 பேரும் இஸ்ராயலுக்கு அல்லது வடநாட்டுக்கு அல்லது தென்னாட்டுக்கு அருகில் இருக்கிற எல்லா நாடுகளையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய வலிமையை காட்டினார்கள். அதைத்தான் இங்கே உருவக மொழியிலே எடுத்துச் சொல்லுகிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது இந்த மக்கள் எல்லாம் துன்பப்படுவதை, வேதனைப்படுவதை, அவர்கள் அழித்தொழிக்கப்படுவதை இவர்கள் பெருமையாக பார்க்கிறார்கள். செனாகரிப்பு வந்து பிற நாடுகளுடைய அழிவிலே வந்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான். கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டுப்போகும் பச்சை பூண்டு போலவும். சில சமயங்களில் நம்ம மழைக்காலங்களில் பார்த்தோம்னா வைக்கோல் வந்து மேலே போடுவாங்க, கூரைகள் மேலே வைக்கோல் போடுவாங்க. அந்த வைக்கோல் எதுக்கு போடுறாங்கன்னா, தண்ணீர் வந்து வீடுகளில் இறங்காமல் இருக்கிறதுக்காக அதில் வைக்கோலை அடித்து. சில நேரங்களில் என்ன பண்ணுன்னா, வைக்கோல்களில் நெற்கதிர்கள்லாம் இருக்கும். கருதத்த பிறகு முழுமையாக இந்த கதிர் போகாவிட்டால் நெற்கதிர் இருக்கும்.